இப்போ போட்டி போட போகிறோன்னு சொன்னோடனே 2 பேரும் மலை உச்சிக்கு போனாங்க. இப்போ அந்த துறவி அந்த கயிற்று பாலத்து மேலே ரொம்ப மெதுவாக காலடி எடுத்து வச்சாரு. ஏறி எடுத்து வச்ச உடனே அந்த கயிற்று பாலம் ஆட ஆரம்பிச்சுது. கீழே அதல பாதாளம், விழுந்தா எலும்பு கூட தேராது. ஆனாலும் அந்த துறவி ரொம்ப லாவகமாக பேலன்ஸ் பண்ணி அங்கே நின்று தன்னுடைய வில்லில் அம்பை பூட்டி தூரத்தில் இருந்த ஒரு மரத்தில் தெரிஞ்ச ஒரு கிளையை குறி வச்சு சல்லுன்னு விட்டார். மிகச்சரியாக போய் அந்த கிளையை அது தாக்குச்சு. இப்போ வீரரோட முறை. அந்த வீரர் கயிற்று பாலத்து மேலே ஒரு அடி எடுத்து வச்சார். கயிற்று பாலம் லேசாக ஆட ஆரம்பிச்சுது. 2வது அடியையும் எடுத்து வச்சார். அந்த கயிற்று பாலம் இன்னும் வேகமாக ஆட ஆரம்பிச்சுது. இப்போ அந்த வீரரோட மனசுக்குள்ளே ஒரு நடுக்கம். தவறி கீழே விழுந்துட்டோன்னா ஆயிரக்கணக்கான அடி அதல பாதாளம். அந்த பள்ளத்தாக்கில் விழுந்தா உயிர் போயிடும். ஆள் இருந்தால் தான் நம்பர் 1 வீரர், பரிசு, பதக்கம் எல்லாம். ஆளே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு மனசுக்குள்ளே பயப்பட ஆரம்பித்தார். ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் வில்லையும் அம்பையும் எடுத்து இலக்கை குறிப்பாத்தார். அந்த சமயத்தில் சரியாக பேலன்ஸ் பண்ண முடியாமல் தடுமாறி கீழே விழுந்தார். விழுந்தவர் கீழே பாதாளத்தில் விழப்போனார். அந்த